முக்கிய செய்தி: சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வந்த மருத்துவர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், இது குறித்த விவரங்கள். வணக்கம். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் மருத்துவமனையில காலையில மருத்துவர் நோயாளியுடைய அட்டண்டராக இருக்கக்கூடிய மகனாக அவரு கத்தியால குத்தியது காரணமாக படுகாயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில ஐசியூல சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக அமைச்சரிடம் இந்த மருத்துவமனையுடைய டீன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இந்த நிலையில வீடியோ கால் மூலமாகவும் அமைச்சருடன் பேசியிருக்கிறார். இந்த நிலையில ஒருபுறம் தலைமைச் செயலகத்துல மருத்துவ சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. நாளைய தினம் மக்கள் பாதிக்காத வகையில அவசர சிகிச்சைகளை தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக மருத்துவ சங்கங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற கிண்டி மருத்துவமனை வளாகத்திலே காலையிலிருந்து திடீரென மருத்துவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தை துவங்கியிருந்தனர். இந்த நிலையில இந்த போராட்டத்தை தற்காலிகமாக தற்போது வாபஸ் பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக சம்பவம் காரணமான அந்த குறிப்பிட்ட நபர் பெருங்குளத்தை சேர்ந்த 26 வயதான அந்த விக்னேஷ் என்ற நபரை கைது செய்து உடனடியாக அந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்போம் என மாநகர காவல் ஆணையர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசு சார்பிலும் இந்த உத்தரவாதம் மருத்துவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நிரந்தர கோரிக்கையாக எந்த மருத்துவமனைகள், அதாவது இந்த குறிப்பிட்ட மருத்துவமனை இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த மாதத்தில் மட்டும் மருத்துவர் தாக்குதலுக்குள்ளாவது இது 2வது சம்பவம். எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அவுட் போஸ்ட் எனப்படக்கூடிய புறக்காவல் மையம் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலுமே அதிகமாக மக்கள் செல்லக்கூடிய பகுதியில் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதை தவிர்த்து மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை உறுதிப்படுத்தவும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த இடத்திலும் போராட்டம் நடைபெற்றது. இந்த தற்போது ஆலோசனை கூட்டத்தில், அதாவது அந்த பேச்சுவார்த்தை கூட்டத்திலும் கூட மருத்துவர்கள் சங்க பிரதிநிதிகள் இந்த கோரிக்கைகளையே முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ஒருபுறம் ஆலோசனை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்க, இங்கு நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் என்பது தற்காலிகமாக இந்த நிரந்தர கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும், தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கப்படும் என மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தின் முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்களது போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.